வீட்ல ஒரு ஆவி ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு. ஆவின்னு உனக்கு எப்படி தெரியும்? தெரியும். எது பாதுகாப்புன்னு யாருக்கு தெரியும்? இன்னைக்கு ராத்திரியே முடிச்சிடுறேன். ஆளை மட்டும் காட்டுங்க. அத்த, உன் ஆசையை நான் ஏன் கெடுக்கிறேன்? உன்னையே முதல்ல அனுப்பலான்னு முடிவுக்கு வந்திருக்கேன். எனக்கு நீ அட்வைஸ் பண்ணாத. அட்வைஸ் எல்லாம் ஒன்றும் பண்ணல, உன்னை எச்சரிக்கை பண்றேன். உன் விளையாட்டை இதோட நிறுத்திக்கோ. இதுக்கு மேல நீ ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா மிச்ச காலத்தை ஜெயில தான் கழிப்பேன். உன்னால என்ன போலீஸ்ல மாட்டி விட முடியாதடி. ஏன்னா மாட்டி விடுறதுக்கு நீ உயிரோட இருக்க மாட்ட. மகதி, ஜெயில் கூட உனக்கு சரியான இடம் கிடையாது. நீ போக போறது மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு தான். உன் மனசுக்குள்ள இருக்கிற சாத்தான அங்க இருக்கிறவங்களால தான் விரட்ட முடியும். அது வரைக்கும் நீ திருந்தவே மாட்ட. செய்யற தப்புக்கும் வருந்த மாட்ட. உன்கிட்ட பேசினா எனக்கு தான் பைத்தியம் பிடிக்கும். போடி போ. நான் பைத்தியமா? என்ன பைத்தியம் நினைக்கிறேன், நீ பைத்தியமான இன்னைக்கு ராத்திரி தெரிஞ்சிரும். உணர்ச்சி இருக்கு. நான் சொல்றது உனக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்ல போறத நீ கேட்டனா நீ எப்படி தூங்குவன்னு எனக்கு தெரியல. அவ செத்து பால் ஊத்தி இருக்கணும். குறுக்க வந்து குத்த வாங்கிட்டு நீ இங்க வந்து படுத்திருக்க. உன்னை என்ன சொல்றது? லக்ஷ்மி சாகுறத பார்த்து நீ துடிக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா நீ அவளை காப்பாத்திட்ட. சரி, நீ செத்து அவ துடிக்கணும். அதுக்கப்புறம் அவளை கொல்லணும்னு நினைச்சேன். அதுல அவ குறுக்க வந்து உன்னை காப்பாத்திட்டான். நீங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் அந்த அளவுக்கு காதல் இல்ல? நீங்க காதல்ல இருக்கிறதுனால என்னோட வேலை கெடுதல. அதையே நீங்க யோசிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க யோசிக்க மாட்டீங்க. அமர காதல்ல இருக்கிறவங்களுக்கு அடுத்தவங்களோட கஷ்டம் எங்கடா தெரிய போகுது? பரவாயில்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி, நான் சொல்ல வந்தது யாராவது வரத்துக்குள்ள நான் சொல்லிட்டு போயிடுறேன். இன்னைக்கு ராத்திரி லக்ஷ்மிய எரும மாட்டுல கூட்டிட்டு போறான். அன்னைக்கு நீ அவளை காப்பாத்தின மாதிரி இன்னைக்கு உன்னால அவளை காப்பாத்தவே முடியாது. ஏன்னா நீயே டாக்டர் காப்பாத்துவாங்களான்னு காத்துக்கிட்டு இருக்க. இதுல நீ எங்க வந்து லக்ஷ்மிய காப்பாத்த முடியும்? கவலைப்படாத, அவ உனக்கு முன்னாடியே போய் சேர்ந்துருவா. அங்க உனக்கு அவ எடை பொடிச்சு வைப்பா. கூடிய சீக்கிரத்துல உன்னை அனுப்பி வச்சிடுறேன். என்ன கதற விட்ட உங்களை
நான் கதற விடுவேன்டா. ரிஷி ரிஷி ஒரே நிமிஷம் டாக்டர் கூட்டிட்டு வரேன். டாக்டர் 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 அவர் ஏதோ பேச நினைக்கிறார். இருங்கம்மா என்னன்னு பாக்குறேன். ரிலாக்ஸா இருங்க. நர்ஸ் அந்த இன்ஜெக்ஷன் எடுங்க. டாக்டர் அவருக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? பயப்படாதீங்க. அவருக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. அதை தாங்க முடியாம தான் அவர் இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்றாரு. பிபி ஷூட் அப் ஆயிருக்கு, ஹார்ட் பீட்டும் அதிகமாயிருக்கு. அவர் நினைக்கிறத அவர் உடம்பு செய்யல. அந்த போராட்டம் தான் இது. இந்தாங்க. அவர் தூங்குறதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்குமா? கொஞ்சம் பக்கத்துல இருந்து பாத்துக்கோங்க. டாக்டர் பாத்துக்கிறேன், பட் வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? எதுவும் இல்ல. அவர் ரெக்கவர் ஆயிட்டு இருக்காரு. நம்ம பேசுறது அவருக்கு நல்லாவே கேக்குது. முழிச்சிட்டு இருந்தா மட்டும் பேச்சு கொடுங்க. அப்புறம் பாசிட்டிவா அவர்கிட்ட பேசுங்க. மத்தபடி நீங்க எங்கேயும் போயிடாதீங்க. ஷோர் டாக்டர், தேங்க்யூ. தூக்கத்துல அவருக்கு தூக்கி வாரி கூட போடலாம். அதை பார்த்து நீங்க பயந்துராதீங்க. அவர் நடந்த சம்பவங்களோட நினைவுகளோட போராடிட்டு இருக்காரு. இட்ஸ் a good sign. Thank you, Okay, doctor. நான் வரேன். வாமா. ரித்திகா, அப்பாக்கு சீக்கிரம் சரியாயிடும். ஓகேயா? பாப்பா உனக்காண்டி தான் வெயிட்டிங்கு. இந்தாங்க, இதுல நீங்க கேட்டது எல்லாமே இருக்கு. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மொத்த பணமும் இதுல இருக்கு. இன்னைக்கு ராத்திரி பூஜை ஆரம்பிச்சிருவேன். அது எப்போ வேலை செய்யும்? இன்னையில இருந்து 21வது நாள் அவ செத்துருவா. 21 நாளும் உங்களுக்கு வேலை இருக்கும். என்ன வேலை? இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு காஷ்மோரா அந்த குழந்தை உடம்புல பூந்துடும். அது வர்றப்ப உயிர் போற மாதிரி அந்த குழந்தைக்கு வலி இருக்கும். அந்த குழந்தையோட செயல்பாடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். சீக்காளி மாதிரி ஆயிரும். அடிக்கடி வலியால துடிப்பா, கத்துவா, கதறுவா. யாராலையுமே புரிஞ்சிக்கவே முடியாது. சரி, அவளை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனா? அதை குணப்படுத்துறதுக்கு உலகத்துல எந்த வைத்தியருமே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா அவளோட சப்த நாடியெல்லாம் அடங்கிரும். அவ சாகுற வரைக்கும் அவ தான் காஸ்மோரா. உங்க உடம்புல இருந்து தினமும் நைட்டு 12 மணிக்கு 3 சொட்டு ரத்தம் கொடுக்கணும். மறந்தீங்க, எல்லாமே போச்சு. நமக்கு ஆபத்தா போயிரும். இல்ல இல்ல, நான் மறக்க மாட்டேன். சரி, கேட்க மறந்துட்டேன். அவ உடம்புல இருக்கிற ஆவி? காஸ்மோரா இருக்கிற இடத்துல அந்த ஆவியால இருக்க முடியாது. அது வெளியே போய் நின்று வேடிக்கை தான் பார்க்கணும். 21வது நாள் காஸ்மோரா எல்லா ஆவியும் கொண்டு விடும். சரி, அது மறுபடியும் திரும்பி வருமா? போனா போனதுதான், பஸ்மமாயிரும். அதான் முக்கியம். அந்த காஷ்மோராவால எங்களுக்கு எந்த தொல்லையும் இருக்காதுல்ல? அதுக்கு நீங்க கொடுக்க வேண்டியதை கொடுத்தா அது அமைதியாயிரும். மற்றபடி நாங்க இங்க இருந்து அதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன வழியோ அதை நாங்க பண்ணிடுவோம். நீங்க தப்பு பண்ணாலும் நாங்க தப்பு பண்ணாலும் எங்களுக்கு தான் அது ஆபத்து. இல்ல இல்ல, எந்த தப்பும் நடக்காம நான் பாத்துக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டா சரி. கிளம்புங்க, நாங்க பூஜைக்கு ஏற்பாடு பண்ணணும். நாம இப்படி பண்றது அந்த ஆவிக்கு தெரிஞ்சிருமா? தெரிஞ்சு என்ன பண்ண போகுது? ஒன்றும் பண்ண முடியாது. நீ தைரியமா போ, நான் பாத்துக்கிறேன். சரி. இந்த பாடியை மார்ச்சுவரிக்கு எடுத்துட்டு போங்க. இதோட ரிலேஷன் நாளைக்கு தான் வருவாங்க. நீங்க எடுத்துட்டு போங்க. டேய், டீ சாப்பிட்டு வந்துடலாம் வா. டேய், மார்ச் சைடில் விட்டு போயிடலாம். டேய், டெட் பாடி தாண்டா, வாடா பார்த்துக்கலாம் வா.
ஆண்டிக்கு உடம்பு சரியில்லை, ஊசி போட்டு கொண்டு வந்து விட்டுருவேன். நல்லா தானே இருந்தாங்க. ரொம்ப ஜுரம், அவங்களால நடக்க முடியல, அதான் ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தள்ளிட்டு போறேன். நானும் வரேன். நீ உங்க அப்பா கூட இரு, நான் கூட்டு வந்து விட்டுறேன். சரி, சீக்கிரமா கூட்டிட்டு வந்துருங்க. ஆன்ட்டி தூங்குறாங்களா? ஆமா, நீ படுத்துக்கோ, நாங்க உடனே வந்துடுறோம். ம். என்ன பண்றீங்க? விடுங்க, விடுங்க, விடுங்கம்மா. என் கையை விடு. சொல்றதை கேளுங்க. கெடுத்தவ விடுங்க, கொண்டாதான் யாத்திரை அடகும். சொல்றதை கேளுங்க, பிரச்சனை ஆயிடும் நமக்கு. என்னம்மா இப்படி பண்றீங்க? மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப நீங்களே மாட்டிக்கிறதுக்கு வழி பண்றீங்க. இதுல டெலிவரியில இறந்துட்டான்னு இருக்கு. இப்ப இவளை நீங்க குத்தி செத்தா மாச்சேரியில ஒத்துப்பாங்களா? சந்தேகம் வராது? என் கோவத்தை என்னால அடக்க முடியல சொன்னா. இவளால நான் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கேன், அவமானப்பட்டிருக்கேன். இவ செத்தே ஆகணும். விடுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல குளிர்ல வரைச்சி சாக போறா. உங்க துன்பத்துக்குலாம் முடிவு வரப்போகுது. எதுக்கு இப்ப கத்தியால குத்தி எக்ஸ்ட்ராவா ஒரு கஷ்டத்தை வர வைக்கிறீங்க? விட்டு தள்ளுங்க. என்ன ஆணவம், என்ன திமிரு பேச்சு, எல்லாம் ஒழியட்டும். இன்னையோட உன் கதை முடிஞ்சது. போய் சேரு. அங்க போயிட்டு உன் பின்னாடி உன் ரிஷிக்கு ஒரு இடத்த புடிச்சு வை. அவனும் அனுப்பி வைக்கிறேன். போ. குட் பை லக்ஷ்மி. ஆமா, ரிஷியோட கதை எப்ப முடிக்க போற? இவ்வளவு மாச்சோரியில போட்டு வந்து அடுத்த வேலை அந்த வேலை தான். இத தெளிவா ஒழுங்கா பண்ணிடு. இந்த சொர்ணா தொட்டா எல்லாம் பெஸ்ட் தாமா. போ போ. கண்ணம்மா, அண்ணே பாடி கொண்டு வந்திருக்கனே. பாடி கொண்டு வந்திருக்கியா? என்னால முடியல. இந்தா நீயே போய் ஓபன் பண்ணிக்க. சரி. இருமா இருமா, என்ட்ரி போட வேணாமா? பாடியோட பேரு வயசு எல்லாம் சொல்லு. பேர் என்னம்மா? பேர் கோகிலா. வயசு? வயசு 26. எப்படி இறந்தா? பிரசவத்துல இறந்தது. சரி போமா. எல்லாரும்
செத்ததுக்கு அப்புறம் தான் மார்ச்சரிக்கு வருவாங்க. நீ உயிரோடு இருக்கும் போதே வந்துட்ட. இந்த குளிர்லயே விரைச்சி செத்துப்போ. என்னங்க சாவி? ஆ ஆ ஆன்ட்டி லக்ஷ்மி ஆன்ட்டியை பாத்தீங்களா? இல்லம்மா. லக்ஷ்மி ஆன்ட்டியை பாத்தீங்களா? இல்லம்மா பார்க்கல. அங்கிள் இங்க ஊசி போடுற ரூம் எது அங்கிள்? ஊசி போற ரூம்னு இங்க எதுவுமே இல்லையாம்மா. எதுக்கு கேக்குற? எங்க ஆன்ட்டிய ஊசி போடுறதுக்காக கூட்டிட்டு போனாங்க. போய் ரொம்ப நேரம் ஆச்சு. அவங்க இன்னும் வரல. அவங்க எந்த வார்டு பேஷண்ட் பாப்பா? அவங்க பேஷண்ட்டை பார்த்துக்க வந்தாங்க. ஒரு நர்ஸ் ஆன்ட்டி வந்து அவங்கள ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தள்ளிக்கிட்டு போயிட்டாங்க. ஏதாவது சீரியஸ் கேஸா இருக்கும். ஐசியூக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. குழந்தைக்கு தெரியக்கூடாதுன்னு ஊசி போட கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆமாண்டா. பாப்பா நீ போய் உங்க ரூம்லயே வெயிட் பண்ணு, ஆன்ட்டி வந்துருவாங்க. என்னம்மா வேணும்? ஆன்ட்டி, எங்க ஆன்ட்டி இங்க இருக்காங்களா? எந்த ஆண்டி? லக்ஷ்மி ஆன்ட்டி. நீ எந்த வார்டுல இருந்து வர? ஐசியூ வார்ட். அவங்க அங்கதான் இருப்பாங்க. இங்க யாரும் வரல. எங்க ஆன்ட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊசி போட ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தள்ளிட்டு போனாங்க. இங்க யாரும் வரல. நீ போய் வார்டுல இரு. அவங்கள பார்த்தா நான் வர சொல்றேன். சரியா? ம். நல்ல வேலை நம்மள கண்டுபிடிக்கல.